வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் போர்க்கப்பலை மூழ்கடித்தது நாங்களே, அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினரின் சமரச முயற்சிக்கு இபிடிபி வரவேற்பு. அறிவு சார்ந்து சிந்திக்கத்தவரின் முயற்சி வெற்றியளிக்காது என கருத்து. குறைந்தளவு பலத்தையே நாங்கள் பிரயோகித்தோம். தையிட்டி போராட்ட கைதுகள் பற்றி போலீசார் நேற்று வினோத விளக்கம். ஞாயிறு சர்வதேச மகளிர் தினமன்று வட்டுவாகலில் கவனீர்ப்பு போர். உறவுகளை கையளித்த இடத்திலே நீதி கேட்டு. காணாமல் போன மீனவர்கள் குறித்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும். கஜேந்திரகுமார் வேண்டுகோள். அரசு சேவையில் 15,839 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவையால் அனுமதி. மனிதாபிமான அடிப்படையில் ஈரான் கப்பலுக்கு உதவினோம். அமைச்சர் விஜித ஹேரத் விளக்கம். டொனால்ட் ட்ரம்பை கண்டு அஞ்சுகிறதா இலங்கை அரசு? ரோஹித் அபே குணவர்த்தன சபையில் கேள்வி. மத்திய கிழக்கில் உள்ள மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம். நாமல் ராஜபக்ஷ அழைப்பு. தாய்நாட்டை முதன்மைப்படுத்த தவறுகின்றார் ஜனாதிபதி அனுர. பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கத்தை புதிய சட்ட உருவாக்கத்துடன் பிணைக்க வேண்டாம். சமரசமின்றி உடன் நீக்கப்பட வேண்டும் என சுமந்திரன் வலியுறுத்து. சகல தரப்பு முன்மொழிவுகளையும் அவசியம் கருத்தில் கொள்ளுங்கள். சர்வதேச மன்னிப்பு சபை அரசாங்கத்திடம் வலியுறுத்து. அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் அனுரவின் அரசாங்கம் அடிமை. மூக தலைவர் ரவூப் ஹக்கீம் சபையில் கடும் விசனம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் தென் கடற்பரப்பில் காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 40 மைல் தொலைவில் ஈரானிய கடற்படையின் அதிநவீன IRIS டெனா என்ற போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமைக்கு தாமே காரணம் என்று அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா நீர்மூழ்கி கப்பலால் ஏவப்பட்ட ஏவுகணை மூலம் ஈரான் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஒரு நீர்மூழ்கி கப்பலால் எதிரி நாட்டு போர்க்கப்பல் வேட்டையாடப்பட்ட முதல் வரலாற்று சம்பவமாக இது பதிவாகியுள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இத்தாக்குதலை அமெரிக்காவே நடத்தியதாக பென்டகனில் வைத்து பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இதனை அமைதி மரணம் என்றும் அவர் வர்ணித்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் தங்களுக்கு பாதுகாப்பு இருப்பதாக ஈரான் நினைத்தது. ஆனால் எங்கள் நீர்மூழ்கி கப்பல் அதனை சத்தமின்றி முடித்துவிட்டது என்றும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலிலிருந்து ஏவப்பட்ட அதிநவீன மார்ச் 48 ரக ஏவுகணை மூலமே ஈரான் போர்க்கப்பல் தகர்க்கப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 180 பேரில் 87 பேரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. 61 பேர் இன்னமும் மாயமாகியுள்ளனர். உயிருடன் மீட்கப்பட்ட 32 மாலுமிகள் காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சர்வதேச கடற்படை பயிற்சியை முடித்துக் கொண்டு ஈரான் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த இந்த கப்பல் நேற்று அதிகாலை 5:08 மணியளவில் அபாய சமிக்ஞையை விடுத்தது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் வைத்து சின்ஹா தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற 5வது நாள் போரின் ஒரு அங்கமாகவே இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை வழங்குவது எமது முதன்மை நோக்கம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பாதுகாப்பு வலயத்துக்குள் இத்தகைய பாரிய தாக்குதல் எப்படி அனுமதிக்கப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் சார்பில் நாமல் ராஜபக்ஷ எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து எஞ்சியுள்ளவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளன. சடலங்கள் கராப்பட்டிய வைத்தியசாலையில் விசேட பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தாய்நாட்டை எப்போதும் முதன்மைப்படுத்தியவர் என தெரிவித்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார தற்போதைய ஜனாதிபதி நாட்டை அவ்வாறு பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போதே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் மறுசீரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்வரும் 6ஆம் தேதி நடைபெறும் அரசியல் குழு மற்றும் செயற்குழு கூட்டங்களில் எதிர்கால அரசியல் தீர்மானங்கள் எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடிமட்ட மக்களின் ஆதரவும் மீண்டும் தமது கட்சிக்கு அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
நாட்டில் உருவாகும் நெருக்கடிகளுக்கு அரசாங்கம் தீர்வு வழங்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் 323 கொள்கலன் விடுவிப்பு மற்றும் நிலக்கரி கொள்வனவு தொடர்பான விசாரணைகள் வெளிப்படையாக நடைபெறவில்லை என்றார். மேலும் ஒரு பிரச்சனையை மறைக்க மற்றொரு பிரச்சனையை உருவாக்கும் அரசாங்கமாக இது மாறியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். உலக யுத்த சூழ்நிலையை பற்றியும் கருத்து தெரிவித்த அவர் போரை இலங்கை ஆதரிக்காது என்றும் உலக அமைதி விரைவில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு உட்பட பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுப்பதாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சமீபத்திய நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கட்டடங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் ஹோட்டல்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களால் பொதுமக்கள் உயிரிழப்புகள் அதிகரித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் தங்குமிடம் தேட வேண்டியுள்ளது. பொதுமக்கள் ஒருபோதும் எந்தவொரு இராணுவ நடவடிக்கைக்கோ அல்லது போருக்கோ இலக்காகி மரணிக்க கூடாது என்று நான் நம்புகின்றேன். மேலும் மத்திய கிழக்கு உட்பட பாதிக்கப்பட்ட அனைத்து நாடுகளிலும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து தரப்பினரையும் நாங்கள் அழைக்கின்றோம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்போது அங்கு பணியாற்றுவதால் மத்திய கிழக்கு பிராந்தியம் இலங்கைக்கு முக்கியமானது என்றார். இலங்கை அரசாங்கத்தின் அமைச்சுக்கள் மற்றும் மாகாண சபைகளில் நீண்ட காலமாக நிலவி வரும் வெற்றிடங்களை நிரப்பும் நோக்கில் 15,839 புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை உத்தியோகபூர்வமாக அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமரின் செயலாளரின் தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பர் 30 அன்று அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட இந்த குழு பொதுச் சேவையின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை ஆய்வு செய்து இந்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அதிகப்படியான ஆட்சேர்ப்புகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுகளில் இடம்பெற உள்ளன. முக்கிய அமைச்சுகளின் விவரங்கள் வருமாறு: பாதுகாப்பு அமைச்சு 9,794, பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சு 1915, சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சு 776, துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு 339, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு 300, நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் அபிவிருத்தி அமைச்சு 214, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு 67, மாகாண சபைகளுக்கான ஒதுக்கீடு. மாகாண சபைகளிலும் கணிசமான அளவில் வெற்றிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வடமாகாண சபையில் 411, வடமேல் மாகாண சபை 401, கிழக்கு மாகாண சபை 282, சப்ரகமுவ மாகாண சபை 236, ஊவா மாகாண சபை 146. இந்த பாரிய ஆட்சேர்ப்பு நடவடிக்கையானது பொதுச்சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பதுடன் அரசு நிர்வாக கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கண்டு அஞ்சுகின்றதா என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹிதாபே குணவர்த்தன கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ரமலான் நோன்பு என்பது இலங்கை வாழ் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம் மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக கடமையாகும். பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீமும் கூட தற்போது நோன்பு நோற்றுள்ள ஒருவராக இங்கு சமூகம் அளித்துள்ளார். இவ்வாறு நோன்பில் இருந்த தருணத்தில் தான் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலால் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரான் மக்கள் நோன்பில் இருந்த தருணத்தில் பாடசாலை மாணவர்கள் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்க தலைவர் இதனை செய்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சண்டியரை போன்று செயற்படுகிறார். அனைத்து நாடுகளையும் ஆக்கிரமிப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த விடயம் குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன? அதனை தைரியமாக அரசாங்கம் கூற வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி எதிரணியில் இருந்திருந்தால் என்ன நேர்ந்திருக்கும்? இப்போது அமைதி காக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதியை கண்டு அரசாங்கம் அஞ்சுகின்றதா என்றார். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டவர்கள் மீது தாம் குறைந்தளவு பலத்தையே பிரயோகித்ததாக மனிதுரிமை ஆணைக்குழுவின் விசாரணைகளில் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவங்கள் குறித்த விவரங்கள் வருமாறு:
கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது வேலன்சுவாமி வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தி நிரோஷ், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 போலீசாரால் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் நீதிமன்றினால் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். தாக்குதலுக்குள்ளான வேலன்சுவாமி மற்றும் வலிகாமம் கிழக்கு தவிசாளர் தி நிரோஷன் ஆகியோர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றனர். போலீசாரின் தாக்குதல் மற்றும் சித்திரவதைகளுக்கு எதிராக வலிகாமம் கிழக்கு தவிசாளர் மனிதுரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாடு தொடர்பான விசாரணை மனிதுரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. இதில் முறைப்பாட்டாளர் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். விகாரைக்கு சிங்கள மக்களும் வருகை தந்திருந்ததால் போராட்டக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்கவே கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன்போது குறைந்தளவு பலத்தையே பிரயோகித்தோம் என்று விசாரணைகளில் போலீசார் தெரிவித்தனர். அரசின் திட்டமிட்ட அறிவுறுத்தலின் பேரிலே போலீசார் எம்மை சித்திரவதை செய்தனர். போலீசார் எம்மை தேடி தேடி வந்து கைது செய்ததுடன் தடைவேலிகளுக்கு அப்பால் இழுத்துச் சென்று தாக்கிய பின்னரே வாகனங்களில் ஏற்றினர் என்று வலிகாமம் கிழக்கு தவிசாளர் தி நிரோஷன் தெரிவித்தார். தாக்குதல் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பான ஆதாரங்கள், சாட்சியங்கள் மற்றும் மருத்துவ அறிக்கைகளை எதிர்வரும் 14 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு பிராந்திய இணைப்பாளர் உத்தரவிட்டுள்ளார். அதன் பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கு கொழும்பு அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் முயற்சியினை வரவேற்றுள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இவ்வாறான முன்னெடுப்புகள் வெற்றியளிக்க வேண்டுமாயின் தீர்மானங்கள் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. யாழ் ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட ஏபிடிபி ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிதறி கிடக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை தேசிய மற்றும் சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படுத்துவதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகளின் பிரதிகளின் சந்திப்பு ஒன்று நடைபெற்றதாக செய்திகள் ஊடகங்களிடம் வெளியாகியுள்ளன. தமிழ் மக்கள் சார்ந்த புத்திஜீவிகள் என்ற அடிப்படையிலே இன்றைய காலச்சூழலில் தேவையுணர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் இந்த முயற்சியை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வரவேற்கிறது. ஆனால் தமிழ் மக்களின் தெரிவு தொடர்பாக அல்லது அதற்கு பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் தொடர்பாக எமது அவதானங்களையும் எதிர்ப்புகளையும் வெளிப்படுத்த விரும்புகின்றோம். ஏபிடிபி கட்சியை பொறுத்தவரையில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினை தொடர்ந்து ஏற்பட்ட அரசியல் யதார்த்தத்தினை புரிந்து கொண்டு ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளுக்காக தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றோம். குறிப்பாக ஜனாதிபதி பிரேமதாச காலத்திலிருந்து முன்னெடுக்கப்பட்ட அனைத்து அரசியல் தீர்வு முயற்சிகளிலும், அதாவது மங்கள முனசிங்க தீர்வு முயற்சியிலிருந்து அனைத்து தீர்வு முயற்சிகளிலும் பங்கு பற்றி தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பிரதிபலித்த ஒரு தமிழ் தரப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருக்கிறது. ஏபிடிபி மாத்திரமல்ல, இவ்வாறான முயற்சிகளில் அனைத்து தமிழ் கட்சிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும். வடக்கிலே தமிழ் மக்கள் கூட்டணி, கிழக்கிலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் போன்ற கட்சிகளும் இருக்கின்றன. அவற்றுக்கும் கணிசமான வாக்குப்பலம் இருக்கிறது. ஆகவே இவ்வாறான முயற்சிகளின் போது எதிர்காலத்திலாவது அரசியல் வெறுப்புகளுக்கு இடமளிக்காது பரந்துபட்டளவில் அறிவு சார்ந்து சிந்தித்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆக ஒரு பொறுப்புள்ள கட்சி என்ற அடிப்படையில் இதனை வலியுறுத்துகின்றோமே தவிர காழ்ப்புணர்வாக இதனை கருதக்கூடாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று தெரிவித்தார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து மாற்றம் ஏற்பட்ட ஒரு அரசியல் சூழலை உணர்ந்து கொண்டு, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, ஜனநாயக நீரோட்டத்தில் இணைந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்காக தொடர்ச்சியாக உழைத்து கொண்டிருக்கின்ற, செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருந்து வருகின்றது. 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச அவர்களுடைய ஆட்சி காலத்திலே முன்னெடுக்கப்பட்ட மங்கள முனசிங்க தெரிவுக்குழு ஊடாக முன்னெடுக்கப்பட்ட அந்த அரசியல் தீர்வு யோசனை, அரசியல் தீர்வு முயற்சிகளில் இருந்து இற்றை வரை நடைபெற்ற அனைத்து அரசியல் தீர்வு முயற்சிகளுக்கும் தங்களுடைய பங்களிப்பை ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மக்கள் நலன் சார்ந்து வெளிப்படுத்தி இருக்கின்றது. உச்சபட்ச பங்களிப்பு என்று கூட சொல்லலாம். குறிப்பாக 2000 ஆண்டு சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில் உருவாக்கப்பட்ட தீர்வு பொதி இன்று வரையில் தமிழ் மக்களுக்கு கிடைத்த அதி உன்னதமான அரசியல் தீர்வு என்று எல்லோராலும் விதந்துரைக்கப்படுகின்ற, அன்று அதனை எதிர்த்தவர்கள், அன்று அதனை எரித்தவர்களுக்கு
பக்கபலமாக நின்றவர்கள் என்று அனைவராலும் இன்று விதந்துரைக்கப்படுகின்ற அந்த அரசியல் தீர்வு பொதி தொடர்பிலும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி ஒரு 19 பக்கத்திலே தன்னுடைய பரிந்துரைகளை சமர்ப்பித்து அந்த பரிந்துரைகளில் கணிசமானவை அந்த தீர்வு பொதியில் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பிலே இன்றும் பலராலும் விதந்துரைக்கப்படுகிறது. அண்மையில் கூட தமிழ் வானொலி ஒன்றினுடைய அரசியல் நேர்காணலில் கலந்து கொண்ட சிரேஷ்ட விரிவுரையாளர் ரமேஷ் ராமசாமி என்பவர் அந்த 2000 ஆண்டு தீர்வு பொதியிலே இபிடிபி உள்ளடக்கிய விடயஸ்தானங்கள் தொடர்பிலே விதந்துரைத்திருந்தார். அவ்வாறு 3வது தரப்பினர் கூட இன்று வரை விதந்துரைக்கின்ற விடயமாக அமைந்திருந்தது. இவ்வாறு இறுதி வரை அண்மையிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே அரசியல் தீர்வு தொடர்பிலே முன்னெடுக்கப்பட்ட சில ஆரம்ப முன்னெடுப்புகளுக்கு கூட இபிடிபி தன்னுடைய பரிந்துரைகளை வெளிப்படுத்தி வந்தது. ஆக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்று வருகின்ற போது, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான செயற்திட்டம் என்று வருகின்ற போது தொடர்ச்சியாக பங்களிப்பை வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு தரப்பாக இபிடிபி இருந்து வருகின்றது. ஆக அரசியல் தீர்வில் மட்டும் நாங்கள் கவனம் செலுத்தவில்லை, அரசியல் தீர்வு என்று மட்டும் காலத்தை கழிக்கவில்லை. சமகாலத்திலே சமாந்திரமாக எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் வலுப்படுத்தும் வகையிலான அபிவிருத்தி திட்டங்கள், அதேபோன்று எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்கான வேலை திட்டங்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அரசியல் தீர்வு விடயங்கள் பற்றி ஆராய்கின்ற தமிழ் தரப்புகள் என்று வருகின்ற பொழுது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பாக நடுநிலை சார்ந்து சிந்திப்பவர்கள் எவருக்கும் இருக்கும் என்பது நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. அது மாத்திரம் இபிடிபி மாத்திரமல்ல, தமிழ் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கின்ற எவரும் இவ்வாறான விடயங்களின் போது தமிழ் மக்கள் சார்ந்த கட்சிகள் என்று ஒரு முடிவை எடுக்கின்றோம் என்று சொன்னால் அதிலே பல்வேறு கட்சிகளும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கிலே மக்களுடைய வாக்குகளை பெற்ற பல அரசியல் கட்சிகள் இன்று இருக்கின்றன. அனைத்து கட்சிகளும் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அனைத்து தரப்புகளுடைய அவதானங்களும் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு உள்வாங்கப்படுகின்ற போதுதான் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தாக அமைந்திருக்கும். குறிப்பாக வடக்கிலே கூட தமிழ் மக்கள் கூட்டணி இருக்கின்றது. முன்னாள் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்களுடைய கட்சியாக இருக்கின்றது. அந்த கட்சிக்கும் கடந்த காலங்களிலே கணிசமான வாக்குகளை மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். அண்மையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட யாழ் மாநகர சபை தேர்தலிலே அவர்கள் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் கணிசமான ஆசனங்களை அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்ற ஒரு கணிப்பீடு இருக்கின்றது. அதே போன்று கிழக்கை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், அந்த பிரதேசத்திலே அவர்களுக்கான கணிசமான வாக்குகள் இருப்பதை நாம் அறிவோம். கடந்த கால தேர்தல்களிலே அவை வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இதிலே வேடிக்கை என்னவென்று சொன்னால், கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையினால் சமர்ப்பிக்கப்பட்ட நாட்டுக்கு எதிரான பயங்கரவாத தடை சட்டம் என்ற சட்ட வரைவு தொடர்பிலே சமர்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய அவதானிப்புகள் வெளியிடப்பட்ட போது அங்கே கலந்து கொண்டிருந்த மங்களாக்காவை இந்த சந்திப்பிலே காணவில்லை. சிரேஷ்மி திருமதி மங்களேஸ்வரி அவர்களை அந்த சந்திப்பிலே காண முடியவில்லை. சிரேஷ்ட சட்டத்தரணி மங்களேஸ்வரி அவர்கள் 2020 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் சார்பிலே போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றவர். அவர்களும் அங்கு பங்கு பெற்றி இருக்க வேண்டும், அவர்களுடைய வைவாகவும் இருந்திருக்க வேண்டும். ஆக இவ்வாறான விடயங்கள் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு காலத்தின் தேவை உணர்ந்து முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதனை ஏற்பாடு செய்கின்றவர்கள் ஒரு பரந்த சிந்தனையோடு குறுகிய அரசியல் எதிர்பார்ப்புகளின்றி அறிவு சார்ந்து தீர்மானங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இது ஏதோ எமக்கான அழைப்பு விடுக்கப்படவில்லை என்ற காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடாக தயவு செய்து யாரும் சிந்திக்கக்கூடாது. இவ்வாறான விடயங்கள் காலத்தின் தேவையை உணர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டியவை, அவை ஆக்கபூர்வமானவையாக முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த கால அனுபவங்கள் இவைத்தான் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. குறுகிய சிந்தனைகளோடும் குறுகிய
எதிர்பார்ப்புகளோடு முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு வேலை திட்டங்களின் வெளிப்பாடுகள் தான் பல்வேறு தோல்விகளாக கடந்த காலங்களிலே எங்கள் வரலாறுகளாக இருந்து வருகின்றன. ஆக இந்த முயற்சிகள் சரியான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அறிவு சார்ந்த தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதனூடாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான ஒரு அழுத்த சக்தியாக தமிழ் சட்டத்தரணி பேரவைகள் போன்ற சிவில் அமைப்புகள் செயற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் 2017 மார்ச் 8 அன்று ஆரம்பித்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் வரும் 8ஆம் திகதியன்று 9 ஆண்டுகளை நிறைவு செய்த 10வது ஆண்டில் தொடர்ந்து இடம்பெறுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் 8ஆம் திகதி சர்வதேச மகளிர் தினத்தன்று ஏற்கனவே 2009 தங்களுடைய உறவுகளை இராணுவத்திடம் கையெழுத்த வட்டுவாகல் பகுதியில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களது சங்கம் அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவர் சுப்பிரமணியம் பரமானந்தம் ஊடகங்களுக்கு பின்வருமாறு கருத்து தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்ட போது எங்களுடைய உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் இன்று வரை அவர்களை தேடி வீதி வீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம். உள்ளூரிலும் சர்வதேச ரீதியிலும் தொடர்ச்சியாக எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கேட்டு போராடி வந்த நாங்கள் எந்த தீர்வும் கிடைக்காத நிலையில் சர்வதேச எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டு தொடர்ச்சியாக ஓரிடத்திலிருந்து போராட்டத்தை ஆரம்பித்து வருகின்ற 8ஆம் திகதியன்று 9 வருடங்கள் நிறைவடைகின்றது. இந்த 9 ஆண்டுகளிலும் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து உண்மையை கண்டறிதல், பொறுப்பு கூறுதல், மீள நிகழாமை போன்ற பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தினூடாக உள்ளூரிலே காணாமல் போனார் அலுவலகத்திடம் 5 பேருடைய விவரங்களை கொடுத்திருந்தோம். அதற்கு எவ்விதமான தீர்வுகளும் வழங்கப்படாத நிலையில் தொடர்ச்சியாக சர்வதேச சமூகத்தின் நீதியை வேண்டி தொடர்ந்து போராடி வருகின்றோம். இந்த நிலையில் எங்களோடு சேர்ந்து தங்களுடைய உறவுகளை தேடிய 350 பெற்றோர்கள் உயிரிழந்துள்ளார்கள். இவ்வாறான பின்னணியில் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு சர்வதேச நீதி கோரி போராடி வருகின்றோம். எனவே நாங்கள் 9வது ஆண்டு நிறைவிலே எங்களுடைய உறவுகளை கையளித்த வட்டுவாகல் பால பகுதியில் காலை 9:30 மணிக்கு மாபெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளோம். குறித்த எங்களுடைய இந்த சர்வதேச நீதியை கோரிய போராட்டத்துக்கு அரசியல் பிரதிநிதிகள், மத தலைவர்கள், சிவில் சமூக அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரையும் ஆதரவு வழங்கி நீதி கோரும் இந்த பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம் என்றார். கடலில் ஆபத்தில் இருக்கும் எவருக்கும் அவர்களின் தேசியத்தை பாராது மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டியது இலங்கையின் கடமையாகும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹீர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சித் தலைவரால் முன்வைக்கப்பட்ட நிலையியல் கட்டளையின் கீழான கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று அதிகாலை இலங்கை கடல் எல்லைக்கு அப்பால் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டேனா என்ற கப்பல் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல் கிடைத்தது. அதிகாலை 5-8 மணியளவில் கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்துக்கு இந்த அவசர செய்தி கிடைத்தது. இதனை அடுத்து உடனடியாக செயல்பட்ட இலங்கை கடற்படை காலை 6 மற்றும் 7 மணியளவில் மீட்பு படகுகளை அனுப்பி வைத்தது. விமானப்படை மற்றும் கடற்படை இணைந்து நடத்திய இந்த சிறப்பான நடவடிக்கையின் மூலம் கடும் ஆபத்தில் இருந்த சுமார் 32 பேர் மீட்கப்பட்டனர். அந்த கப்பலில் சுமார் 180 பேர் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சைக்காக தற்போது கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1979ஆம் ஆண்டின் சர்வதேச கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு உடன்படிக்கையில் இலங்கை கையெழுத்திட்டுள்ளது. அந்த உடன்படிக்கையின்படி கடலில் ஆபத்தில் இருக்கும் எவருக்கும் அவர்களின் தேசியத்தை பாராது மனிதாபிமான அடிப்படையில் உதவ வேண்டியது இலங்கையின் கடமையாகும் என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியது என்றார். பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது எனவும் புதிய சட்ட உருவாக்கத்தை அதனுடன் இணைத்து நோக்கக்கூடாது எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் நோக்கில் அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பான பொதுமக்கள் கருத்தறியும் காலப்பகுதி கடந்த 28ஆம் திகதியுடன் முடிவுக்கு வந்திருக்கிறது. பயங்கரவாத ஒழிப்புக்கென பிரத்யேக சட்டங்கள் எவையும் அவசியமில்லை என்பதுடன் அவற்றை ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பொது சட்டங்களினூடாக கையாள முடியும் என்ற நிலைப்பாட்டையே தேசிய ரீதியில்
மனித உரிமைகள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பலரும் வெளிப்படுத்தி வரும் நிலையில் பயங்கரவாத செயற்பாடுகளை கையாள்வதற்கு பிறிதொரு சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது. இதுகுறித்து கருத்துரைத்த சுமந்திரன், பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதில் எவ்வித சமரசமும் இருக்கக்கூடாது எனவும், புதிய சட்ட உருவாக்கத்தை அதனுடன் இணைத்து நோக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். அதேவேளை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு பிரத்யேக சட்டம் ஒன்று அவசியமில்லை என்பது எமது கொள்கை ரீதியிலான நிலைப்பாடு என குறிப்பிட்ட அவர், இருப்பினும் பயங்கரவாதத்தை கையாள்வதற்கு விசேட சட்டம் ஒன்று அவசியம் என அரசாங்கம் கருதுமையானால் அது சார்ந்து அரசாங்கம் வெளியிடும் வரைவுகள் உள்ளிட்ட சகல செயல்முறைகளிலும் நாம் பங்கெடுப்போம் என தெரிவித்தார். மேலும் சட்ட உருவாக்க செயல்முறைகளிலிருந்து ஒதுங்கியிருக்காமல் அவற்றில் பங்கெடுப்பதனூடாக மாத்திரமே அச்சட்டம் சர்வதேச மனித உரிமைகள் நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைவதை உறுதிப்படுத்த முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு குறித்து பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை கருத்தில் கொள்ளுமாறும் புதிய வரைவு இலங்கையின் சர்வதேச மனித உரிமைகள் கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றவாறு அமைவதை உறுதிப்படுத்துமாறும் சர்வதேச மன்னிப்பு சபை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள 1979 ஆண்டு 48 இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் நோக்கில் அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட வரைவு தொடர்பான பொதுமக்கள் கருத்தறியும் காலப்பகுதி கடந்த சனிக்கிழமையுடன் நிறைவடைந்துள்ளது. அதன்படி இவ்வரைவு தொடர்பான நிலைப்பாடு மற்றும் பரிந்துரைகளை உள்ளடக்கிய சர்வதேச மன்னிப்பு சபையினால் கடந்த 27 நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆவணத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் வருமாறு: பயங்கரவாதம் எனும் பந்தத்துக்கு சர்வதேச பிரகடனங்களிலோ அல்லது பொதுவான சர்வதேச சட்டங்களிலோ நிலையானதும் குறிப்பானதுமான வரைவிலக்கணம் வழங்கப்படவில்லை. ஆகையினால் சில அரசாங்கங்கள் அரசியல் ரீதியான விமர்சனங்களையும், கருத்து வெளியீட்டு சுதந்திரம், ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் மற்றும் ஏனைய மனித உரிமைகளையும் சட்ட ரீதியாக ஒடுக்கும் நோக்கில் பயங்கரவாதம் எனும் பதத்துக்கு பரந்துபட்ட வரைவிலக்கணத்தை வழங்குவதை எமது ஆய்வு முடிவுகள் காண்பிக்கின்றன. அதன்படி இலங்கையில் பல்வேறு மீளாய்வுகளின் பின்னரும் ஒவ்வொரு அரசாங்கத்தினாலும் முன்மொழியப்படும் வரைவுகளிலும் பயங்கரவாதம் எனும் பதத்துக்கு பரந்துபட்ட வரைவிலக்கணத்தை வழங்கும் போக்கே பின்பற்றப்படுகிறது. அது இச்சட்டம் எதேச்சிகார போக்கிலும் மீறல்களுக்கு வழிகோலும் வகையிலும் பிரயோகிக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலை தோற்றுவிக்கிறது. அதுபோன்று சர்வதேசத்தின் பேரிலே கைது செய்யப்படும் ஒருவரை 2 மாதங்கள் தொடக்கம் 1 வருடம் வரை தடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு காணப்படல் மற்றும் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி அதிகளவு அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருத்தல் என்பனவும் இப்புதிய வரைவில் உள்வாங்கப்பட்டிருக்கும் முக்கிய கரிசனைக்குரிய விடயங்களாகும். இவ்வாறானதொரு பின்னணியில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவு தொடர்பில் பொதுமக்களின் கருத்தறிவுக்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கையை வரவேற்கும் அதேவேளை இவ்வறிவு குறித்து பயங்கரவாத தடை சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஏனைய தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகளை கருத்தில் கொள்ளுமாறும் புதிய வரைவு இலங்கையின் சர்வதேச மனித உரிமைகள் கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றவாறு அமைவதை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க சர்வதேச சட்டங்களை மீறி ஈரான் மீது மேற்கொண்ட தாக்குதலை கண்டிக்கவும், அந்நாட்டின் ஆன்மீக தலைவரின் மரணத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கவும் அரசாங்கத்துக்கு முடியாமல் போயிருக்கிறது. அரசாங்கம் சமத்துவம் என்ற பெயரில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தங்களது அடிமைத்தனத்தையே காட்டி வருகின்றது என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹக்கீம் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், சர்வதேச சட்டங்களை மீறி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் அந்நாட்டு ஆன்மீக தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த தாக்குதல் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிவிக்குமாறு வெளிவிவகார அமைச்சரை கேட்டேன். ஆனால் இது தொடர்பான கண்டனத்தை பகிரங்கமாக தெரிவிக்க அச்சப்பட்டு ஈரான் தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள அனுதாப புத்தகத்தில் பதிவிடுவதாக தெரிவித்திருந்தார். ஈரான் எமது நாட்டுக்கு மிகவும் உதவி செய்த நாடு, எமது நட்பு நாடு. இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது அமெரிக்காவை சைத்தான் என்றே தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இப்போது சர்வதேச சட்டத்தை மீறி மேற்கொண்ட தாக்குதலை பகிரங்கமாக கண்டிக்க அச்சப்படுகின்றார்கள். அத்துடன் ஜனாதிபதி இந்த சபைக்கு வந்து உரையாற்றும் போதாவது ஈரான் ஆன்மீக தலைவரின் மரணம் தொடர்பில் அனுதாபம் தெரிவிப்பார் என்றே நாங்கள் எதிர்பார்த்தோம்.
ஆனால் அவர் அது தொடர்பில் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. அமெரிக்கா வெனிசுவேலா ஜனாதிபதியை கைது செய்து வந்த போதும் அது தொடர்பிலும் ஒரு வார்த்தை கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் இவர்கள் வெனிசுவேலாவின் கொள்கையை பின்பற்றி வந்தவர்கள். ஆனால் தற்போது ஆட்சிக்கு வந்த பின்னர் தமது கொள்கையை மறந்து அமெரிக்காவை பின்பற்றி வருகின்றார்கள் என்றார். யாழ் காங்கேசன்துறை ஊரணி கடலிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 2 கடற்றொழிலாளர்கள் 6 நாளாகியும் கரை திரும்பாத நிலையில் அவர்களின் நிலைமை தொடர்பில் உரிய கவனம் செலுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் கடற்றொழில் அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை உரையாற்றும் போதே இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2 கடற்றொழிலாளர்கள் காணாமல் போய் 6 நாட்கள் கடக்கின்ற நிலையில் அவர்களின் குடும்பங்கள் மிகவும் வேதனையுடன் காணப்படுகின்றார்கள். தமது கடற்றொழிலாளர்கள் காணாமல் போனமை தொடர்பில் கடற்படையினருக்கும் போலீசாருக்கும் அமைச்சராகிய உங்களுக்கும் ஏற்கனவே தகவல் வழங்கியுள்ள நிலையில் அவர்களின் நிலைமை தொடர்பில் இதுவரை அவர்களின் குடும்பங்களுக்கு அறிவிக்காமை மனவருத்தத்தை தருகிறது. கடலில் அவர்கள் திசை மாறி சென்று கொண்டிருப்பதாகவும் அவர்களை தாங்கள் கண்டதாகவும் இந்திய கடற்றொழிலாளர்கள் காங்கேசன்துறை கடற்றொழிலாளர்களிடம் கூறிய ஒளிப்பதிவும் இருக்கின்ற நிலையில் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏற்க முடியாத விடயம். ஆகவே கடலில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பத்தின் நிலைமை தொடர்பிலும் கரிசனை கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். அன்னை வேளாங்கண்ணி மீனவர் அந்த சங்கத்துடைய 2 நபர்கள் செல்வராஜா ராஜ்குமார், தங்கராஜா அமல்ராஜ் என்ற 2 நபர்கள் 6 நாட்களுக்கு முன்னம் கடலில் காணாமலாக்கப்பட்டு கச்சத்தீவிலே இந்திய மீனவர்கள் இவர்கள் இருவரையும் கண்டதாக தங்களுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய தரப்புகளுக்கு தெரிவு செய்து இந்த விடயம் என்ன நேவிக்கும் கேகேஎஸ் போலீஸுக்கும் உங்களுக்கும் அறிவிச்சும் 6 நாட்களாக எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள். என்னுடைய அவர்கள் தொடர்படுத்தியிருக்கிறார்கள். 6 நாட்களாக இதுவரைக்கும் எந்த விதத்திலும் அரசாங்கம் அவர்களுக்கு முறைப்பாடு செய்திருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு பாரிய முறைப்பாடு நீங்கள் தயவு செய்து பொறுப்பெடுக்க வேண்டும் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்.